ஷாலும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்களை எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நியூ கம்யூனிட் எரா டாபிக் 10 மெடிடேஷனுக்குள்ளே உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்து அண்ட் அந்தி கிறிஸ்து, அதாவது ஏசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த காரியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். ஸோ the quote is about in the world ages matter, but in heaven anointing is matter. அதாவது இந்த உலகத்தில் வயது ஒரு முக்கியமான விஷயம், ஆனால் பரலோகத்தில் அபிஷேகமே முக்கியம். ஆமென். ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த கோட்டு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி எனக்கு காட் கொடுத்துருந்தாங்க. அதை நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கிரைஸ்ட் வாஸ் ஆன்டி கிரைஸ்ட் அந்த டாபிக் எனக்கு அதுக்குரிய அந்த ரெவலேஷன் அது எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஸோ அது இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஸோ என்னன்னா, இப்போ நம்மளோட வேர்ல்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, இங்கே எல்லாமே நம்ம வயதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அதிகமான வயது உள்ளவங்களுக்கு நம்ம கனம் கொடுக்கறது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ஹெவன்ல இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ரிவர்ஸ், லைக் அங்கே என்னன்னா அனாயிட்டிங். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கு. அந்த அனாயிட்டிங்கை பேஸ் பண்ணி தான் உலகத்திலையும் கடவுள் அவங்க பயன்படுத்துறதும் தென் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுல அதிகமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். லைக் பார்த்தோன்னா, ஒரு சின்ன வயதா இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. தென் ஒரு பெரிய ஒரு லெவல், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆனர் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த உலகத்துல ஏஜ், நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, நம்மளுடைய ஸ்டேட்டஸ், இது எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹானர் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஹெவனை பொறுத்த வரைக்கும் அனாயிட்டிங் அதுதான் முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் அங்கே எல்லாமே நடக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கடவுள் பூமியிலும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அந்த ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அது அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையை வச்சு அது தீர்மானிக்கப்படுகிறதாக, அது செயல்படுகிறதாக இருக்குது. ஆமென். ஸோ அப்போ அந்த அனாயிண்டட் பர்சன், அபிஷேகிக்கப்பட்டவங்க ஈஸியா they can identify the people who are anointed by God. அது கடவுளால அவங்க அனாயிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, அல்லது கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க, அல்லது இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு அனாயிட்டிங் இருக்கு, என்ன காரியத்துக்காக கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கறத they can easily find. நம்ம நார்மலா இருக்கும் பொழுது அது நமக்கு தெரியாது. சாதாரணமா இருக்கிற ஜனங்களுக்கு அது புரியாது. பட் கடவுளால அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு அது ஈஸியா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தெரிந்து கொள்ள முடியும். ஸோ பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலயுமே நம்ம பார்த்தோம்னா நிறைய இந்த அனாயிட்டிங்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அது எல்லாமே இருக்கு. ஸோ அதில் பார்த்தோம்னா ராஜாக்களுக்கான அபிஷேகம் இருந்தது, தென் ஆசாரியர்களுக்கான அபிஷேகம் இருந்தது, தென் பார்த்தோம்னா ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்குமான அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கு. தென் லேவியர்கள், ப்ராஃபிட்ஸ், ஜட்ஜஸ், அடுத்ததா ரட்சகர், சேவியர், அவங்களுக்கான அபிஷேகம் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல வெளியரங்கமாச்சு. அந்த காலகட்டத்துல அதுக்குன்னே ஆண்டவர் முன்குறித்த ஜனங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவங்கள அந்த இடத்துல பயன்படுத்துறார் அந்தந்த காலகட்டங்கள்ல. ஸோ எல்லாமே ஹெவன்ல அந்த டிசைன் பண்ணப்பட்டது. லைக் அந்த புரோட்டோகால் அங்க எந்த காலகட்டத்துல, எந்த சீசன்ல எந்த மாதிரியான அனாயிட்டிங் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான காரியங்கள் பூமியில நடக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சீசன்ல ரிவீல் ஆகுற அந்த அனாயிட்டிங்க்கு ஏற்ற மாதிரியான ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த பூமிக்கு அவங்கள அனுப்புகிறாரு. அவங்கள அந்த டைம்ல
அவங்க அந்த டைம்ல அந்த பீரியட்ல அவங்க பிறந்திருப்பாங்க, அந்த பீரியட்ல அவங்க மேல அந்த அனாயிட்டிங் வந்திருக்கும், கடவுள் அவங்கள அந்த பீரியட்ல வந்து உபயோகப்படுத்தி இருப்பாரு. சோ எல்லாமே வந்து பரலோகத்தை பொறுத்த வரைக்கும், ஹெவன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அங்க எல்லாமே வந்து அனாயிட்டிங், அதுதான் அதை வச்சுதான் எல்லாமே வந்து நடக்கிறதாக இருக்கு. அதை வச்சுதான் பூமியிலும் அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கார். ஸோ ஹெவனை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து நம்மளுடைய ஏஜோ நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சோ அந்த மாதிரி காரியங்கள்ல வந்து அங்க வந்து முக்கியத்துவம் அதுக்கு கிடையாது. ஸோ ஒன்லி த அனாயிட்டிங், அதுக்கு தான் அங்க முக்கியத்துவம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா காரியங்களுமே நடந்துட்டு இருக்கு, ஹெவன் அண்ட் ஆல்சோ இன் தி எர்த். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு காலகட்டத்துல கடவுள் வந்து ஒவ்வொரு விதமான அனாயிட்டிங் வந்து பரலோகத்துல இருந்து அது நமக்கு ரிலீஸ் ஆகுது பூமிக்கு. அப்போ ரிலீஸ் ஆகும் பொழுது அதுக்கு ஏற்றதான மனிதர்களை கடவுள் கொடுக்கிறாரு. அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த அனாயிட்டிங்க அவங்க மேல கொடுத்து அவங்கள பயன்படுத்துறாரு. அதே சீசன்ல பார்த்தோம்னா அந்த அனாயிட்டிங்க்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணும் அப்படின்னா பிசாசு தன்னுடைய ஜனங்களை எழுப்பி அந்த அனாயிட்டிங்க்கு அகெயின்ஸ்டா செயல்படும்படியாக இருக்கிறதான காரியங்களும் நம்ம வேதத்துல பார்க்க முடியும். சோ அப்போ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கிறிஸ்து அப்படிங்கும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு. சோ அப்போ அந்த அபிஷேகம் அவர்கிட்ட இருந்ததான இயேசு கிட்ட இருந்ததான அந்த அனாயிட்டிங் பார்த்தோம்னா ரட்சகர், அதாவது சேவியர், ரட்சிக்கிறவர் அப்படிங்கறதான ஒரு அனாயிட்டிங் அவருக்குள்ள இருந்தது. சோ அதுக்காகவே அவர் என்ன செய்யறார், பூமிக்கு அனுப்பப்படுகிறாரு அவருடைய அந்த சீசன்ல. சோ அந்த டைம்ல ஹெவன்ல இருந்து ரிலீஸ் ஆன அனாயிட்டிங் பார்த்தோம்னா சேவியர், ரட்சிக்கிறதுக்கான ஒரு அனாயிட்டிங் அந்த டைம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. சோ அது மாதிரி கிங்ஸ் எல்லாம் இருந்தப்போ பார்த்தோம்னா அந்த கிங்ஸுக்குரியதான அந்த அனாயிட்டிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அப்ப நிறைய கிங்ஸா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எழும்பி இருப்பாங்க. ஜட்ஜஸா இருந்த போது நியாயாதிபதிகளுடைய காலத்துல நியாயாதிபதிகளுக்குண்டான அந்த அனாயிட்டிங் ரிலீஸ் ஆகுது. சோ அந்த டைம்ல அவங்க அதிகமான பேர் வந்து எழும்பி இருக்காங்க. எந்த மாதிரியான அனாயிட்டிங் வந்து பூமியில ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த அனாயிட்டிங்க்கு எதிராக செயல்படும்படியாக அந்த பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்தும் பிசாசு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை எழுப்புகிறான். அதுக்கு தகுந்த மாதிரியான காரியங்களையும் அவன் செய்து கொண்டே இருந்தான். அது நம்ம வேதாகமத்துல அதிகமாகவே பார்க்க முடியும். சோ இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த அனாயிட்டிங்ல நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம பார்த்த மாதிரி ரட்சிக்கிறவர் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அது ஒரு யூனிக் அனாயிட்டிங். அந்த டைம்ல பரலோகம் ரிலீஸ் பண்ணது. அப்போ அது இயேசு மேல வந்து இறங்கக்கூடியதாக இருக்கு. அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு யூனிக் அனாயிட்டிங் அவர் மேல இருந்தது. சோ லூக்கா நம்ம 4:18 அதை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அந்த இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ அதுல பார்க்கும் பொழுது அதுல ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்றைக்கு அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்ப அவர் மேல இருந்த அந்த அனாயிட்டிங் வந்து the anointing of savior, ரட்சகருக்கான ஒரு அனாயிட்டிங் அவர் மேல கடந்து வந்தது. அவர் இருந்த அந்த 33 வருஷத்துல 30 வருஷம் அவர் வந்து சாதாரண ஒரு மனிதராக இருக்கிறார். எப்போ அந்த அனாயிட்டிங் ஹெவன்ல அது ரிலீஸ் ஆகுதோ அப்போ அது அவர் மேல கடந்து வருது. அவர் அந்த ரட்சிக்கிறவர், ரட்சகர் அப்படிங்கிறதுக்கான அந்த அனாயிட்டிங்கான அந்த வேலையை அந்த பூமியில அவர் செய்து முடிக்கிறாரு அந்த 3 வருஷத்துல. சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் பரலோகம் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் அந்த அனாயிட்டிங் ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த மனிதர்கள் மேல அந்த அனாயிட்டிங் வரும். அது செலக்ட் பண்ணிருக்கிற அந்த மனிதர்கள் மேல அந்த அனாயிட்டிங் வரும் பொழுது அவங்க அந்த அனாயிட்டிங்க்கு உண்டான வேலையை இந்த பூமியில செய்து முடிக்கிறாங்க. அந்த பர்பஸை வந்து அந்த அனாயிட்டிங்க்கு என்ன பர்பஸ் இருக்கும், என்ன வேலை இருக்குமோ அதை அவங்க செய்து முடிக்கிறாங்க. அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து மேல அந்த ரட்சகர் அப்படிங்கறதான அந்த அனாயிட்டிங் வந்த பொழுது அவர் அதற்குரியதான அந்த அனாயிட்டிங்குரியதான வேலையை அவர் செஞ்சு முடிச்சார். அதே போல பார்த்தோம்னா
ராஜாக்கள். அப்ப அவங்களுக்கு அந்த அனாயிட்டிங் வந்த பொழுது ராஜாக்கள் என்ன வேலைய ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவங்க செய்யணுமோ அதுக்குரியதான அந்த வேலையை அவங்க செய்து முடிக்கிறாங்க. சோ அப்போ இந்த அனாயிட்டிங் அப்படிங்கறது வந்து எல்லாமே என்ன பண்ணுது, ஹெவன்ல எப்பெல்லாம் அந்த ஒரு அனாயிட்டிங்குள்ள அந்த சீல் அது வந்து ஓபன், அது வந்து உடைக்கப்படுதோ அப்போ எல்லாம் அந்த அனாயிட்டிங் பூமியிலையும் வந்து ரிலீஸ் ஆகக்கூடியதாக இருக்கு. ஸோ நமக்கு பொதுவா பார்த்தோம்னா இந்த எண்ட் டைம்ல வந்து பார்த்தா நம்ம அதிகமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற 2 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து ஆண்டவருடைய வருகை, இன்னொன்னு வந்து அந்தி கிறிஸ்துவோடைய வருகை. எப்போ அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஆண்டவர் வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோமோ, கிறிஸ்டியானிட்டியில லைக் அதே சேம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இருக்கிற இன்னொரு பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தி கிறிஸ்து. ஸோ நிறைய அதை பத்திய காரியங்கள் இருக்கும். அவ எப்ப வருவா, எப்படி வருவா, அந்த 666 அந்த நம்பர் யார் மூலியமா கொடுக்கப்பட போகுது, இப்போ இருக்கிற அந்த நேஷனல் லீடர்ஸ் அவங்கள வந்து யாரா அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் எல்லாமே கூட நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த நியூ கவர்னன்ட் ஏரா இந்த டாபிக்ல இந்த டைமென்ஷன்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான சில வார்த்தைகளை இந்த ஒரு ரெவலேஷனை நம்ம கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இது நமக்கு அந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த காரியத்துல ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஐ மீன் ஸோ அப்போ இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கும் பொழுது, அதாவது அந்த கிறிஸ்து அப்படின்னா நம்ம பார்த்தோம் அபிஷேகிக்கப்பட்டவர். அப்போ ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கும் பொழுது அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர். அப்போ இந்த எதிராக செயல்படக்கூடிய இந்த நபர் வந்து கிறிஸ்துவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது அனாயிட்டிங் ஹெவன்ல இருந்து அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன அனாயிட்டிங் வந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த அனாயிட்டிங் எல்லாம் அகெயின்ஸ்டா செயல்படுற அந்த ஸ்பிரிட்டோட நேம் தான் வந்து ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அபிஷேகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி அப்படின்னு சொல்லலாம். இல்ல தேவனுடைய அபிஷேகத்திற்கும் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் எதிராக செயல்படக்கூடியதான ஒரு சத்ரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பைபிள்ல பார்த்தோம்னா இந்த அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய பெயர்களை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல பார்த்தோம்னா பீஸ்ட், அதாவது மிருகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும், பாவ மனுஷன், கேட்டின் மகன், தென் வஞ்சகன், அப்புறம் பார்த்தோம்னா பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவன், மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன், இந்த மாதிரியான நிறைய டேர்ம்ஸ், நிறைய பிரேஸ் வந்துட்டு அதுல சொல்லியிருப்பாங்க அந்தி கிறிஸ்துவுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷலா நிறைய வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க வாசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தானியேல் 7வது அதிகாரம் 24 27, மத்தேயு 24 2 தெசலோனிக்கர் 2:3-12, 1 யோவான் 2:18-22, 2 யோவான் அது ஃபுல்லா. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 13:1-10, 1 யோவான் முழுவதுமே, 1 யோவான் 2 யோவான் முழுவதும். ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அதிகமா அந்தி கிறிஸ்துவ பத்திதான வசனங்கள் அது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுடைய அந்த நான் இப்ப வாசித்ததான அந்த பெயர்கள், அந்த பதங்கள் எல்லாமே அதுல வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ எப்படி கடவுளுக்கு வந்து நிறைய நம்ம கேரக்டர் நம்ம சொல்ல முடியும். அவர் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அன்புள்ளவராக இருக்கிறாரு, அண்ட் தென் வந்து அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அவருடைய கேரக்டர் பத்தி நம்ம சொல்ல முடியும். சேம் அதே போல வேதாகமத்துல வந்து பிசாசுக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கொடுத்திருக்கு. அவன் வந்து பொய்யனா இருக்கிறான், வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், திருடுகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பிரேசஸ் வந்துட்டு அவனை பத்தியும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஸ்பெஷலா இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
நமக்கு ஆல்ரெடி கிறிஸ்து அப்படின்னா என்ன கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அந்த சுவிசேஷங்களே அதிகமாக நம்ம படிச்சிருப்போம். அவர் வந்து இரக்கமுள்ளவராக இருந்தாரு, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரு. அதுல நம்ம லூக்கால நம்ம வாசிச்சது மாதிரி சிறைப்பட்டவர்களை வந்து விடுவித்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வாசிச்சோம். அதெல்லாம் வந்து கிறிஸ்துவுடைய கேரக்டர், அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஸ்பிரிட், அதோடைய கேரக்டர் எப்படியாக இருக்கும், அதுதான் வந்து ஆன்டி கிரைஸ்ட் நம்ம சொல்றோம். சோ அதோடைய கேரக்டர் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் கொடுத்ததான அந்த வசனத்துல இருந்து சில காரியங்களை மட்டும் நான் எடுத்து சொல்லுகிறேன். அந்த வசனங்கள் எல்லாமே நீங்க படித்து பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுபவன், அதாவது ஆண்டவருக்கு எதிராக பேசுபவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இட் மீன்ஸ் லைக் அப்போ ஆண்டவர் உன்னதமானவர் அப்படிங்கும் பொழுது வார்த்தையாகிய தேவன், அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடிய ஒரு ஸ்பிரிட் அது. அப்போ பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து, உதாரணமா இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பார்த்தா, இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது அவர் 40 நாள் அந்த உபவாசத்தை முடித்துட்டு வரும் பொழுது பிசாசு அவர்கிட்ட வந்து என்ன செய்யறான், நிறைய அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து கோட் பண்ணி பேசுறான். அப்போ அதாவது என்னன்னா, ஆண்டவருடைய வசனம் இப்படி இருக்கு, நீ வந்து கல்லுகள் எல்லாம் நீ அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மனுஷன் வந்து அப்பத்தினால மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தைனாலும் அவர் பிழைப்பான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். அப்போ என்னன்னா, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள், உன்னதமானவருக்கு எதிராக பேசுபவன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக பேசக்கூடியதான ஸ்பிரிட் தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஓகே, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குபவர். அப்போ யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களோ, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எதிராக இருந்து செயல்படுபவன், அவர்களை ஒடுக்குபவன். அதுதான் அதனுடைய செகண்ட் கேரக்டர், இந்த ஸ்பிரிட்டுடைய செகண்ட் கேரக்டர். ஸோ எப்படி நம்ம வந்து ஏசபேல் வந்து ஒரு ஸ்பிரிட், தென் வந்துட்டு அது மாதிரி நம்ம சொல்றோம்ல, அதே போலதான் லைக் பார்வோன் ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அதே மாதிரிதான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கறது வந்து ஒரு மனுஷனா வந்து ஒரு முத்திரைய, அந்த 666ங்கிற ஒரு முத்திரையை நமக்கு போட்டு நம்மள வந்து புடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, நீ முத்திரை வாங்கிட்ட அவ்வளவுதான், நீங்க தான் இருக்கணும் அப்படிங்கறதும், அது எல்லாமே வந்து ஜஸ்ட் நம்ம அந்த மூவில பார்த்த மாதிரி கிடையாது. இது எப்படி அது ஏசபெல் ஒரு ஸ்பிரிட், அதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரிதான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கறதும் இந்த ஒரு சீசன்ல வந்து வெளிப்பட்டதான ஒரு ஸ்பிரிட், அதோடைய கேரக்டர் தான் இது. சோ அப்போ உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை, அவரால அபிஷேகிக்கப்பட்டவங்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை வந்து ஒடுக்கிறது, அவங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுறது, அவங்கள வந்து அவங்களுடைய ஊழியத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை வந்து தடுக்கிறது, அவங்களுக்கு விரோதமாக ஜனங்களை கூட்டுவது, அந்த கடவுளுடைய தரிசனத்துக்கு எதிராக நின்று செயல்படுறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியதான ஒரு கேரக்டர் தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அடுத்து மூணாவது பார்த்தோம்னா, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பவர். சோ இது வந்து என்னன்னா, லைக் வந்து தவறாக இன்டர்பிரேட் பண்றது, வசனம் இப்படியாக இருக்கும், அதை வந்து வேற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது, அதனால ஜனங்களை வந்து திசை திருப்புவது, இந்த மாதிரியான காரியங்கள். சோ ஒரு சீசன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சீசனை வந்து ப்ரிடிக்ட் பண்றது. இப்போ பார்த்தோம்னா we are in times. சோ இந்த டைம்ல வந்து நடக்க போகிற விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு, லைக் வந்து அதை வெவ்வேறு விதமாக நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி காலங்களையும் அதுக்கு அடுத்தது வந்து பிரமாணங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த உபதேசங்களை வந்து தவறாக புரிந்து கொண்டு இன்டர்பிரேட் பண்றது, அதுவும் வந்து ஒரு இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்ல இருக்கக்கூடியதான ஒரு கேரக்டர். ஸோ நம்ம எப்பவுமே என்னன்னா, பரலோகத்துல பைபிள்ல எல்லா நிறைய வசனங்கள் எல்லாமே இருந்தாலும்
அந்த ஒரு குறிப்பிட்ட சீசன்ல என்ன மாதிரியான சீல் அங்க வந்து ஓபன் ஆகுதோ, என்ன மாதிரியான ரெவலேஷன் அங்க ஓபன் ஆகுதோ அதை தான் நம்ம இங்க பேச முடியும். அதை மீறி நம்மளா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும் பொழுது அது வந்து தவறான வழிக்குள்ள ஜனங்களை நடத்தி செல்லுகிறதாக இருக்கும். அண்ட் தென் எஸ்பெஷலி அதை யார் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோமோ நம்மளும் இந்த ஸ்பிரிட்னால நம்ம வந்து டிசீவ் ஆகிறவர்களாக நம்ம இருப்போம். ஸோ அப்போ எந்த ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே பார்த்தோம்னா, இப்போ சர்ச் ஹிஸ்டரியில இருந்து எடுத்து நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சீல் வந்து அங்க உடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்ப ஒவ்வொரு சீல் உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு டாபிக்ல வந்து ஊழியர்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே மாதிரியான அந்த டாபிக் வச்சே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெவ்வேறு அதே டாபிக்க பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைமென்ஷன்ல அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே மாதிரியான அந்த டாபிக்லயே தான் போயிட்டு இருக்கும். பிகாஸ் அது வந்து அந்த சீசனுக்காக பரலோகத்துல உடைக்கப்பட்டதான ஒரு வார்த்தை அது. ஸோ அதை மீறி நம்ம என்ன செய்வோம்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பேசும் பொழுது அது என்ன பண்ணுது, நம்மள இந்த ஆன்டி கிறிஸ்ட் ஸ்பிரிட் ஒரு வஞ்சகத்திற்குள்ளாக நம்ம போகிறதாக அது இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா எதிர்த்து நிற்கிறவனாக அவன் இருக்குவான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் த வில் ஆஃப் காட். ஸோ இதுல பார்க்கும் பொழுது இதுல வந்து நம்ம புரிந்து கொள்ளணும்னா பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இருந்ததான அந்த கான்வர்சேஷன். ஸோ அப்போ பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மரணத்தை குறித்து, அவர் படப்போகிற அந்த பாடுகளை குறித்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பேதுரு என்ன சொல்லுவாரா, வேகமா இது உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவா. அப்போ இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்கிறாரு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான கடவுளுடைய திட்டம் நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய லைஃப்ல அல்லது இந்த சீசன்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அதை ரொம்ப ஒரு அக்கறையோட பேசுறது, அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது, ஜனங்களை வந்து வஞ்சிக்கும்படியாக பேசுகிறது. ஸோ அப்ப கடவுளுடைய திட்டத்துக்கு, அவருடைய திட்டம் இந்த பூமியில நடக்க முடியாதபடிக்கு எதிர்த்து நிற்கிறதான ஸ்பிரிட் தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட். அண்ட் தென் பார்த்தோன்னா 5th, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பவன். ஸோ இட்ஸ் லைக் அ ரூலிங் திங். அப்போ வந்து இதுல பார்த்தோன்னா ப்ரைட், அடுத்தது வந்து ரூலிங், அதாவது பில்டிங் ஹிஸ் ஓன் கிங்டம். ஸோ அப்போ இந்த லூசிபரனுடைய எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவனுடைய காரியங்கள் ஆரம்பத்திலிருந்தே தேவனுக்கு மேலாக அவன் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு கிங்டம் இருக்கணும். எப்படி ஆண்டவருக்கு ஒரு கிங்டம் இருந்துச்சோ அதே மாதிரி அவனுக்கும் ஒரு கிங்டம் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூலிங் இருக்கணும். ஆண்டவருக்கு உடைய அந்த ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே நான் இருக்க முடியாது, ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலுக்கு இல்லாம லைக் இண்டிபெண்டா எனக்கு ஒரு கிங்டம் வேணும், நான் வந்து ஒரு தனியா ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அப்போ இது வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோட ஒரு கேரக்டர். ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்து கொள்றது அப்படின்னா லைக் அ ப்ரைட், வித் ப்ரைட் பில்டிங் சம்திங் ஃபார் ஹிம் டு ரூல் ஓவர் எவ்ரிதிங். அது எல்லாத்தையும் நான் வந்து ரூல் பண்ணிக்கணும், எல்லாரையும் என்னை வந்து புகழணும், லைக் அந்த மாதிரியான தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடிக்கு தனக்கு வந்து அந்த மகிமை வரணும்னு சொல்லி செயல்படுகிற அந்த ஸ்பிரிட். அடுத்து பார்த்தோன்னா தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பது. ஸோ பிரிட்டெண்டிங் லைக் சம்திங் எப்படின்னா ஒரு நானும் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பிரிட்டெண்ட் பண்றது. இப்ப இதுக்கு உதாரணமா நம்ம பார்த்தோம்னா மோசேவுடைய காலத்துல வந்து பார்த்தா அவங்க ஆரோன் மத்த எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நாங்களும் கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்போ அந்த எல்லாருடைய கோள்களும் வந்து அது வைக்கப்படுது தேவன் ஆண்டவருடைய சமூகத்துல. அப்போ அதுல வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோள் மட்டும் துளிர்க்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் அது. அப்போ தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பது அப்படின்னா
நமக்கு எல்லாம் இந்த மூவில பார்த்தது மாதிரி அவன் வந்து சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு நான் தான் கடவுள் என்னை எல்லாரும் வணங்குங்க அப்படி சொல்றது கிடையாது. இந்த ஸ்பிரிட்டோட வேலை எப்படின்னா, நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் பண்றது. ஆனா உண்மையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. பட் வந்து பிரிட்டனிங் லைக் வந்து அதை வந்து மற்றவங்களுடைய காரியங்களை திசை திருப்புறதுக்காக நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜனங்களை வஞ்சிக்கிறதும், அப்போ அவன் பின்னாடி நிறைய பேர் வந்து வஞ்சிக்கப்பட்டு போகிறதும். இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள்ல பார்க்கும் பொழுது தெயுதாஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிருப்பான்னா நிறைய ஜனங்களை வந்து வஞ்சித்திருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அவன் பின்னாடி நிறைய பேர் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நான் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருந்து தனியா பிரிஞ்சு வந்து ஜனங்களை வந்து வஞ்சிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோடைய கேரக்டர். அடுத்து பார்த்தோம்னா, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. சோ அப்போ வந்து குமாரனை வந்து அங்கீகரிக்காம இருக்கிறது. குமாரன் அப்படின்னா கிறிஸ்து மீன்ஸ் அனாயிட்டட் ஒன். சோ அப்போ வந்து அபிஷேகிக்கப்பட்டவர்களை, கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வந்து அங்கீகரிக்காம இருக்கிறது. இவங்க என்ன கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா, இவங்க என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, லைக் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, இவங்களை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளால அபிஷேகிக்கப்பட்டவங்களை வந்து புறக்கணிக்கிறது அல்லது அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறது மட்டும் கிடையாது, அப்போ அவர் வந்து கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒர்க் ஆயிட்டு இருக்கிற அந்த ஸ்பிரிட் தான் வந்து ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அப்போ எந்தெந்த கம்யூனிட்டி, எந்தெந்த பர்சன் வந்துட்டு அழைக்கப்பட்டவங்களையும் அபிஷேகிக்கப்பட்டவங்களையும் வந்து அங்கீகரிக்காம இருக்கிறவங்களும் சரி, அடுத்தது வந்து அவங்க வந்து கடவுளால அபிஷேகிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோடைய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து ஏளனம் செய்கிறது. இவங்களெல்லாம் கடவுள் தெரிந்து கொண்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி. உதாரணமா பார்த்தோன்னா, சவுல வந்து தெரிந்து கொண்ட பொழுது அவங்களை சுற்றி இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க, அவனை வந்து நிந்திக்கிறாங்க. இவனாவா கடவுள் வந்து தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் மோசையும் அதே போலதான் என்ன பண்ணாங்க, நிந்திக்கிறாங்க. அப்போ அவங்களை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து நிந்திக்கிறது. இவங்களெல்லாம் போய் கடவுள் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிற காரியங்கள். சோ இதெல்லாமே வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டோடைய ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அப்போ இந்த ஆன்டி கிரைஸ்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, லைக் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்றது. கடவுள் இவங்களை தெரிந்து கொண்டு இருந்திருந்தாரு அப்படின்னாக்கா லெட் தெம் ப்ரூஃப், அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து அவர் பூமியில இருந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்த நாட்கள்ல நிறைய இடத்துக்கு அவர் போய் ஊழியம் செஞ்ச இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ப்ரூஃப் கேட்பாங்க. வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, நீங்க தான் கிறிஸ்துவா, நீங்க தான் மேசியாவா, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, நீங்க தான் அபிஷேகிக்கப்பட்டவரா, அடையாளத்தை கொடுங்க, எங்களுக்கு அற்புதம் செஞ்சு காட்டுங்க, உங்களோட வல்லமை வெளிப்படட்டுமே அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள், அபிஷேகிக்கப்பட்ட அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது, அவங்கள வந்து ஏளனம் செய்யறது, தென் அவங்களுடைய அபிஷேகத்துக்கு மேல ப்ரூஃப் கேட்கறது. ஸோ இது எல்லாமே கேரக்டர் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், ரைட்? ஓகே. அடுத்து பார்த்தோன்னா, the antichrist is the one who act as a competition to God. எப்பவுமே வந்து கடவுள் கிட்ட வந்து அவன் போட்டி போட்டுக்கொண்டே இருப்பான். அதுதான் அவனுடைய மெயின் கேரக்டர். ஸோ இதை நம்ம பார்த்தோன்னா 1 யோவான் 2:18 பார்க்க முடியும். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். ஆமென். ஸோ அப்போ வந்து
இந்த யோவான் வந்து சொல்றாரு, அந்தி கிறிஸ்து வந்து கடைசி காலத்துல வராங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா பார்த்தோம்னா இப்பவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அப்போ இந்த வார்த்தையில இருந்து நமக்கு விஷயம் என்னன்னா, அந்தி கிறிஸ்துங்கிறது வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட மனிதன். அவன் வந்து ஒரு முத்திரையை கொண்டு கொடுப்பான். எல்லாரும் நம்ம வந்து முத்திரையை வாங்காம இருக்கணும். பார்த்தோம்னா ஃபியூ இயர்ஸ் எகோ நம்ம பார்க்க முடியும். லைக் வந்து எப்போ அந்த www. அது வந்த பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க. ஒரு வந்து கம்ப்யூட்டர் கோடிங் வந்து 6, அப்போ 3 W இருக்கு. ஸோ அது வந்து அதுதான் 666. அப்போ நம்ம கம்ப்யூட்டரையே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. லைக் வந்து அந்த நம்ம அதுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் காலத்துக்கு முன்னாடியே அந்த இன்டர்பிரிட்டேட் பண்றது. ஸோ அது மாதிரி இன்டர்பிரிட்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து தேவாலயத்துல வந்து உட்காருவாரு அப்படின்னோன்னா உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, எருசலேம் தேவாலயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து அந்த தேவாலயம் வந்து எப்போ அவன் வந்து உட்காருவான், எப்போ அது கட்டப்படும், அவன் வந்து உட்கார்ந்துட்டானா கட்டப்பட்டுடுச்சுன்னா அப்ப அந்தி கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து நேஷனல் லீடர்ஸை வச்சு அவங்க பேசினாங்க. வந்து சில லீடர்ஸ், ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ், ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட், அந்த மாதிரி பிரசிடென்ட்ஸ் எல்லாம் புது பிரசிடென்ட் வந்து அவங்களுடைய அந்த ரூலிங் பவருக்கு வரும் பொழுது அவங்கள வந்து பார்த்து இவர் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு இன்டர்பிரிட்டேட் பண்றது. ஸோ யோவான் தெளிவா எழுதுறார் என்னன்னா, அந்தி கிறிஸ்து வருவான்னு நமக்கு தெரியும். ஆனா இப்பவே நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அ ஸ்பிரிட். ஸோ அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். லைக் வந்து அந்தி கிறிஸ்துங்கிறவன் வந்து நம்ம மூவில பார்த்த மாதிரியே அந்த கான்செப்ட்லயே நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ புதுசா இனிமேதான் வரப்போறான், வந்து நம்மளுக்கு வந்து முத்திரையை வந்து அனௌன்ஸ் பண்ணுவான், நீ வந்து முத்திரை போடலைன்னா உன்னை வந்து நாங்க ஜெயில போட்டுருவேன், அப்படி அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்பிரிட்டா இருக்கிறதுனாலதான் யோவானுக்கு வந்து ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறாரு. அது வந்து அந்த காலத்திலேயே யோவான் வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேயே அந்த நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்ன யோவானுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்தி கிறிஸ்துவோடைய அந்த ஸ்பிரிட்டோடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரு. ஸோ அப்போ இந்த ஸ்பிரிட் வந்து எப்போதுமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராகவே செயல்படக்கூடியது. எப்படி நான் முதலே சொன்ன மாதிரி ஏசபெல், அந்த பார்வோன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்பிரிட், தாகோன் ஒரு ஸ்பிரிட். ஸோ இந்த மாதிரியான ஸ்பிரிட் எப்படி ஒவ்வொரு சீசன்ல எழும்பி கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டதோ அதே மாதிரி என் டைம்ல வரக்கூடிய ஒரு ஸ்பிரிட் தான் ஆன்டி கிரைஸ்ட். அது வந்து இப்போ இனிமே வரப்போறது கிடையாது. யோவான் சொல்றாரு அது நம்மளோட காலத்திலேயே இருந்துச்சே அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப அத வந்து அப்பவே இருந்தே அது செயல்பட்டு கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்பிரிட் வந்து புதுசா வந்து இருக்கிற ஸ்பிரிட் இல்ல. இது வந்து பார்த்தோம்னா லூசிபரோடைய இன்னொரு ஒரு நம்மளோட டேர்ம்ல நான் புரியுற மாதிரி சொல்றேன், இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு தான் அது சொல்ல முடியும். ஸோ பார்த்தோன்னா எப்பவுமே அவ எப்படி பரலோகத்தில இருந்து கடவுள்கிட்ட இருந்து அவன் விலகி வந்த பொழுது அவனுடைய முழு நோக்கமே என்னவாகதான் இருந்துச்சு அப்படின்னா, கடவுளை போல எனக்கு ஒரு ராஜ்யம் வேணும், நான் வந்து சிலதை வந்து ரூல் பண்ணணும், ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வெளியவே வரான். ஸோ அப்போ வந்து வெளியே அந்த பரலோகத்தில இருந்து அவன் வெளியே வந்து எப்படி கடவுளுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, பரலோகத்துல அவர் எப்படி எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு, எப்படி அங்க வந்து மியூசிக், வர்ஷிப், பிரைஸ், செலிப்ரேஷன், ஜாய், டான்ஸ் எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி ஒரு கிங்டமா அவன் உருவாக்குறான். அதுதான் வந்து அவனுடைய கிங்டம், இருளின் ராஜ்யம்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஒரு கிங்டம் வந்து அவன் வந்து கிரியேட் பண்றான். அந்த கிரியேஷனுக்குள்ள அந்த அவனுடைய கிங்டம்குள்ள வந்து எப்படி கடவுளுடைய அந்த பரலோகத்துல பார்க்கும் பொழுது அவர் மகிமை இருந்தது, எல்லாரும் அவரை கனப்படுத்தினாங்க, எல்லாமே அவருக்கு கீழாக இருந்து தேவன் எல்லாத்தையுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த சிங்காசனத்தில். சோ அவனும் என்ன பண்றா, அதே மாதிரி ஒரு இதை நம்ம கிரியேட் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும், நமக்கு ஒரு சிங்காசனம் இருக்கணும். அங்க இருந்து அந்த டான்ஸ், அங்க இருந்து அந்த வர்ஷிப், பிரைஸ், செலிப்ரேஷன், ஜாய் எல்லாத்தையும் என்ன பண்றேன் இங்கேயும் நான் வந்து உருவாக்கணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவன் இங்க எல்லாமே செய்து கொண்டிருக்கான். இதுதான்
ஆரம்பத்துல நடந்ததான விஷயங்கள். அடுத்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு, அதுல ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறாரு. தென் பழைய ஏற்பாடு முழுவதுமே பார்த்தோம்னா தேவன் வெளிப்பட்டு இருக்கவே மாட்டாரு, அவர் மறைந்திருந்துதான் அந்த இடத்துல வெளிப்பட்டு இருப்பாரு. அதாவது லைக் எப்படி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல நம்ம அங்க அந்த காலகட்டத்துல இருந்த ஜனங்கள் அவங்க பிசிக்கலா அவங்க பார்த்தாங்க, தேவன் பூமியில இறங்கி வந்ததை அவங்க அவர் பிளஷ்ல இருந்ததை பார்த்தாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவங்க பார்க்க கிடையாது. பழைய ஏற்பாடு முழுவதுமே அவர் ஆவியாக இருந்த தேவன் அவர் மறைந்திருந்து அந்த இடத்துல செயல்படுறாரு. அதாவது ஜனங்கள் பார்க்க முடியல, த்ரூ ஏஞ்சல்ஸ வச்சு அவர் என்ன பண்றாரு, அந்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டே வருகிறார். எப்படி அவர் மறைந்து செயல்பட்டு தூதர்களை வச்சு செயல்பட்டாரோ அதே அந்த ஸ்ட்ராட்டஜியை என்ன பண்றான் பிசாசு அடுத்து அவனோட கரத்துல அவன் எடுக்கிறான். சோ அவனும் என்ன பண்றான், பழைய ஏற்பாடு முழுவதும் மறைந்திருந்து அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கான். சோ செகண்ட் பார்ட் பார்த்தோம்னா நியூ டெஸ்டமெண்ட். அதுல இயேசு கிறிஸ்து அவர் மனித ரூபம் எடுத்து அவர் பிளஷ்ல வந்த பொழுது பிசாசு அடுத்து என்ன பண்றா, தானும் அந்த மறைந்திருந்ததை அவன் வெளியரங்கமாகவே அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கான். சோ அதுதான் நம்ம அவரு 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்த உடனே அவன் நேரடியா அவர்கிட்ட இருந்து பேசுறது அதெல்லாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல மோஸ்டா அவ செயல்பட்டான் அப்படிங்கறத நம்ம பெருசா பார்க்க முடியாது. ஏன்னா எப்படி அவர் என்ன கடவுள் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரோ அதே விஷயத்த அவனும் எடுக்கணும், அதுதான் அவனுடைய மெயின் இதாக இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ராஜ்யம் இருக்கு, சோ எங்கிட்ட ஒரு ராஜ்யம் இருக்கணும். அவர்கிட்ட எல்லாரும் அவரை வர்ஷிப் பண்றாங்க, அவருக்கு கனத்தை கொடுக்குறாங்க, சோ என்னையும் எல்லாரும் வர்ஷிப் பண்ணணும், எனக்கு கனத்தை கொடுக்கணும். இதுதான் அவனுடைய மோட்டிவேஷன் ஃப்ரம் த பிகினிங். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டுட்டு வராரோ சேம் அதே திங் நானும் கொண்டு வரணும். இதுதான் அவனுடைய மெயின் கோலாக இருக்கு. ஸோ நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தோன்னா அதுக்கு பிறகு மறைந்திருந்து செயல்பட்டவன் எப்படி ஆண்டவர் தன்னுடைய குமாரனை ஃபிளஷ்ல அவர் அனுப்பின அவர் வெளிப்பட்டாரோ அதே இதை அவன் வெளிப்படுறான். ஸோ புதிய ஏற்பாட்டுல அவன் வெளிப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். மனிதர்கள் மூலியமாக நேரடியாக வெளிப்பட்டது எல்லாமே நம்ம அந்த புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு எண்ட் டைம்ல வெளிப்படுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தோம்னா அந்தி கிறிஸ்து. ஸோ இது புதுசா இனிமே வரப்போறது இல்ல, யோவான் சொன்ன மாதிரி அவருடைய காலத்துல இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் த கிரைஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு, 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவங்கள அபிஷேகித்து அனாய்ட் பண்ணி அவங்கள யூஸ் பண்றாரு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் எடுக்கிறார். சோ அதே மாதிரி லூசிபரும் என்ன செய்யுதுன்னா அடுத்து அவங்களுக்கு எதிராக செயல்படும்படியாக மனிதர்களை அவன் சூஸ் பண்றான். சோ மனிதர்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு எதிராக செயல்படுறது, அவங்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு எதிரான காரியங்களை செய்யறது, சபைகளை துன்பப்படுத்துறது, அதுல அப்போஸ்தலருடைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். சோ சர்ச் ஹிஸ்டரி பீரியட்ல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். லைக் சபையை எந்த அளவுக்கு அவன் துன்பப்படுத்தினான் மனிதர்களுக்குள்ள இருந்து. ஏன்னா ஆண்டவர் அப்போஸ்தலருடைய காலத்துல இருந்து என்ன பண்றாரு, மனிதர்களை அபிஷேகம் பண்ணி அவங்கள தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சோ அதே இதை என்ன பண்றான் பிசாசு, அந்த ஸ்ட்ராட்டஜியும் கையில எடுக்கிறான். லைக் அவங்களுக்கு எதிராக சபைக்கு எதிராக ஆளுகை செய்கிறவர்களை எடுக்கிறதும், அவர்களுக்கு எதிராக நிறைய லைக் அப்போஸ்தலர்ல பார்க்க முடியும். மாய வித்தைக்காரங்க எழும்பினாங்க, அது மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி ரூலிங் பவர்ல இருக்கிறவங்களை எழுப்பி சபையை துன்பப்படுத்துறது. ஸோ அது மாதிரி மனிதர்களுக்குள்ள இருந்தவன் எப்படி ஆண்டவர் மனிதர்களை அப்போஸ்தலர்களை அவர் அபிஷேகம் பண்ணி மனிதர்களை யூஸ் பண்ணாரோ அதே போல சத்ருவும் அந்த லூசிபரும் என்ன பண்றான், மனிதர்களை அவனுடைய பக்கமா அவன் ஒரு அனாயிட்டிங் பண்ணினது போல அவனுடைய காரியங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவரால் அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக வச்சு அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். சோ அதுதான் அந்த அபிஷேகம். அதாவது முதலே சொன்ன மாதிரி கிரைஸ்ட் வாஸ் ஆன்டி கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிராக செயல்படுபவர் தான் ஆன்டி கிரைஸ்ட். சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து.
அதே மாதிரி அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் எதிராக செயல்படுகிறவர்கள் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ இது வந்து அதைதான் வந்து யோவான் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. இப்போவே நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆன்டி கிரைஸ்டா இருக்கிறவங்க, ஆன்டி கிரைஸ்டாக செயல்படுகிறவங்க இப்போவே இருக்காங்க, அந்த ஸ்பிரிட் இப்போவே செயல்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ஸ்பிரிட் எப்போ இருந்து வந்துச்சு? ஃப்ரம் த பீரியட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். அப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அப்போஸ்தலருடைய காலம் துவங்கினதுல இருந்தே இந்த ஸ்பிரிட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது. முதல்ல சொன்ன மாதிரி இது லூசிபருடைய இன்னொரு வெர்ஷன். ரைட்? ஸோ நம்ம இந்த லூசிபருடைய அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம ஏசாயால பார்க்க முடியும். 14வது அதிகாரம் 13, 14 வசனங்கள், அதை நீங்க வாசிச்சு பாருங்க. தென் ஸோ அப்போ இது மாதிரியான காரியங்களை அவர் தொடர்ந்து என்ன பண்றா, செய்து கொண்டே வருகிறார். ஸோ அந்த ஸ்பிரிட் ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு ஸ்பிரிட் தான். அது வந்து மனுஷனாக வந்து அமர்ந்து உலகத்தை எல்லாத்தையும் ஒரே காயின், ஒரே லாங்குவேஜ், ஒரே ஃபுட்டு, அந்த மாதிரியான காரியங்கள் கிடையாது. இது எல்லாமே வந்து அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஸ்பிரிட் பேர் தான் ஆன்டி கிரைஸ்ட். ரைட்? ஸோ ரீசெண்டாக ஆண்டவர் எனக்கு இன்னொரு கோட் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, those who rebel against the anointed one or rebelling against the almighty. அதாவது அபிஷேகம் செய்யப்பட்டவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள், சர்வ வல்லவருக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்பவர்கள் அவர்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட். ஸோ அப்போ வந்து இந்த நாட்கள்ல நம்ம அதிகமா நம்ம சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து முதல்ல இருந்ததை விட இப்ப அதிகமாக இந்த ஸ்பிரிட் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்பிரிட் ஈவன் நம்ம கிட்ட கூட அது வேலை செஞ்சிருக்கலாம், நமக்கே தெரியாது. ஏன்னா அது வந்து ஒரு நம்மளை வந்து டிசீவ் பண்ணிருக்கலாம், அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக பேசும்படியாக. ஈவன் நம்ம வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதும் வந்து ஒரு கேரக்டர் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அதே போல அவங்கள வந்து நம்ம ஏளனமாக நம்ம நினைக்கிறதும் அதுவும் வந்து ஆன்டி கிரைஸ்டோடைய அது ஒரு கேரக்டர், அந்த ஸ்பிரிட்டோடைய கேரக்டர். ஸோ அதுதான் வந்து அந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த 666 முத்திரை அது எல்லாமே, அதாவது முத்திரை அப்படிங்கும் பொழுது இந்த கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் கொடுக்குறாரு. அதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் அந்த முத்திரை. அப்ப அதைய வந்து நம்ம அக்செப்ட் பண்ணல, நம்ம வந்து அதைய வந்து அந்த கடவுள் அவங்க மேல போட்டிருக்கிற அந்த முத்திரையையும் அந்த அபிஷேகத்தையும் நம்ம ஹானர் பண்ணல, அல்லது நம்ம அக்செப்ட் பண்ணல, அல்லது நம்ம வந்து ஏளனமாக நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டுக்குள்ள நம்ம மர்ஜ் ஆகக்கூடியவங்களாக இருக்கும். அது அந்த ஸ்பிரிட்டு கூட நம்ம சேர்ந்து கொள்ளுகிறவர்களாக, அதோடைய முத்திரையை நம்ம தரித்து கொண்டவர்களாக செயல்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து லைக் வந்து ஏதோ ஒரு மனுஷன் வருவான், அவன் வந்து முத்திரை கொடுப்பான், அப்ப நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், அப்படி கிடையாது. இது வந்து கடைசி காலத்துல இப்போ அதிகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு ஸ்பிரிட். நம்ம நிறைய நம்ம மனிதர்கள், தேவ மனிதர்களை பத்தி விஷயங்கள் நமக்கு நிறைய சோசியல் மீடியால வந்து நிறைய அது போய்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அல்லது நம்ம கேள்விப்படுவோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம எப்பெல்லாம் வந்து அவங்களுடைய காரியங்களை நம்ம வந்து தவறாக நம்ம பேசும் பொழுதோ, அவங்களை அக்செப்ட் பண்ணாம இருக்கும் பொழுதோ, இந்த ஸ்பிரிட் நமக்குள்ளாக வேலை செய்து நம்மளே அறியாமலே அவனுடைய அந்த முத்திரையை நாம பெற்றுக்கொள்ளுகிறோங்கிறது அர்த்தம். ரைட்? ஸோ ஆண்டவர் இது உங்களுக்கு கண்களை திறக்கட்டும்னு நான் விரும்புகிறேன். ஸோ யாரெல்லாம் அந்த அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை அக்செப்ட் பண்ணாம இருக்காங்களோ அதுதான் அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட். ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம முடிஞ்சா இந்த முத்திரை இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வந்து ராப்சர் அது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வசனம் சொல்லுது, மத்தேயுல நம்ம பார்த்தோம்னா 25வது அதிகாரத்துல
45வது வசனம் 43 அதுல எல்லாம் பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இந்த சிறியவர்கள் எல்லாம் நீங்க யாருக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது எனக்கே செய்வீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அப்போ நம்ம வந்து அபிஷேகிக்கப்பட்டவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அது அவருக்கே நம்ம எதிர்த்து நிற்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து இதுதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், இது லூசிபருடைய ஸ்பிரிட். ஸோ அதுல வந்து நம்ம டிசீவ் ஆகக்கூடாது. ஒருவேளை நம்மளே அறியாம நம்ம டிசீவ் ஆகி இந்த மாதிரி காரியங்களை நம்ம பேசியிருந்தோம்னாலோ அல்லது எதிராக நம்ம செயல்பட்டு இருந்திருந்தோம்னாலோ கடவுள்கிட்ட நம்ம ஒப்புரவாகி அதுல இருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம். ஸோ அப்ப கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நம்ம உகந்தவர்களாக நம்ம இருப்போம். ஸோ இது உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்காக நான் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் கமெண்ட் மீ. அண்ட் இதை பத்தி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் மெடிடேட் பண்ணும்படியாக எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஸ்பிரிட் ஆண்டவரே இதை பற்றி நிறைய ரூமர்ஸ், நிறைய ராங் இன்டர்பிரிட்டேஷன் இருந்தாலும் ஆண்டவரே இதை பற்றி சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னமாய் ஆண்டவரே இதில் உடைய எல்லா காரியங்களையும் இன்னும் ஆழமான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இதில் டிசீவ் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரும் இதிலிருந்து வெளியே வரும்படியாக உதவி செய்யுங்க. அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக எங்கள் வாய்கள் திறக்காதபடிக்கு அதுக்கு நாங்கள் காவல் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் எழும்பாதபடிக்கு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே இதுல ஆண்டவரே யாரெல்லாம் அந்த ஸ்பிரிட்ல ஆண்டவரே இன்க்ளூட் ஆயிருக்காங்களோ, அதன் மூலியமாக டிசீவ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நம்மளுடைய கண்கள் திறக்கப்படட்டும், அதுல இருந்து வெளியே வரட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். அவர்கள் மேல உங்களுடைய ரத்தத்தை நான் பேசுகிறேன். இதுல டிசீவ் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலே உங்க விடுதலை நான் பேசுகிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தருடைய கண்களும் திறக்கப்படட்டும், அவர்கள் இதிலிருந்து வெளியே வரட்டும் பேசுகிறேன். உங்களுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக அவர்கள் மாறட்டும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். So thank you so much for watching. So சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். Thank you so much. Suddenly piece yourself back together now. What's your vision?